தமிழ்நாடு என்ற வீட்டையே இடிக்க துடிக்கிறது பாஜக என அரியலூரில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் சிவசங்கர் பாஜகவை விமர்சித்துள்ளார். அரியலூரில் திமுக சார்பில் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு மற்றும் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், தென் மாநிலங்களின் தாய்மொழியை அழிக்க வேண்டும் என்ற நோக்கில்தான் மும்மொழி கொள்கையை பாஜக திணிக்கிறதாக குற்றம் சாட்டினார். இந்தியாவை ஒட்டுமொத்தமாக அவர்கள் ஆள வேண்டும் என்று நினைத்தாலும் இன்னும் தமிழ்நாடு அவர்கள் கைக்குள் போகவில்லை. கேரளாவில் ஒரே ஒரு எம்பி தான் அவர்களால் ஜெயிக்க முடிந்தது. ஆனால் அவர்களால் அதற்கு மேல் அங்கே நுழைய முடியவில்லை. கர்நாடகத்தில் ஒரு முறை ஆட்சியை பிடித்திருந்தாலும் மீண்டும் ஆட்சியை இழந்திருக்கின்ற சூழல். ஆந்திராவிலோ தெலுங்கானாவிலோ ஒரு காலத்திலும் பிஜேபி ஆட்சிக்கு வர முடியாது. இந்த இந்தியை இதே போல ஒன்றிய அரசாங்கம் திணித்த பொழுது அதை எதிர்த்து முதல் குரல் கொடுத்தது தமிழ்நாடு. என்ன சொல்லணும்னா, ஆங்கிலேயர்கள் காலத்திலேயே அதை எதிர்த்து குரல் கொடுத்தது தமிழ்நாடு, திராவிட இயக்கம். அப்படி நாம் தொடர்ந்து இந்தியை உள்ளே விடாமல் இருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு நம்முடைய தாய்மொழி தமிழ் காக்கப்பட்டிருக்கிறது. தாய்மொழியில பேசக்கூடிய நிலையில் இருக்கிறோம்.